ஸோ அப்ரேண பதா ரசாதலம் பிரவேஷ்டும் அமராவதீம் ஹட்டாத் விஷந்தியாம் மயி ஸ்வஹஸ்தார்பிதேன சந்தனேன அங்கிதம் சசீமுகம் புரந்தரः கிம் புனர்திரக்ஷ்யதி சமக்ர ரம்ஹசாம் மதம்பசாம் இயமேவ மேதினி பதம் பவேத் நாம இது வதந்தி சுராபகா க்ஷணம் வியரம்சீத் இவ. பகீரதன் வந்து கங்கைட்ட பிரார்த்தனை பண்ண உடனே அவள் வந்து முதல்ல கிடுகிடுன்னு பேசுகிறா. அதாவது தன்னுடைய வார்த்தையினாலேயே உலகம் முழுக்க வந்து முழுகடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை அப்படியே பேசி முடிச்சு ஒரு க்ஷணம் நிறுத்தினா மாதிரி இருந்தா. அந்த அந்த கேப்பில் பிடிச்சிருவோம் போமோ அந்த சைக்கிள் கேப்பில் பண்ணுறதுங்கிறது அதை உடனே இந்த பகீரதன் என்ன பண்ணுறாருன்னா, நிருபகா தமேவ க்ஷணம் லப்த்வா பிரார்த்தயத. அந்த ஒரு க்ஷணம் அந்த மொமெண்ட் அவர் பிடிச்சுண்டு லப்த்வா ஹி காட் ஆன் டு தட் மொமெண்ட் அண்ட் பிரார்த்தயத. அவர் விரும்பி வேண்டரர் கங்கையை. ஸோ இப்போ மேலே இருக்கிறது எல்லாமே ஒரு கான்வர்சேஷன் மாதிரி போக போகிறது. இது முதல்ல அரசன் கேட்கறது, அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல இருந்து இருக்க பார்த்தீங்களா மாதகாங்கிற இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து கங்கா பகீரதன், கங்கா பகீரதன் அப்படி ஒரு ஸ்லோகம் மாற்றி ஸ்லோகம் வரப்போகிறது நமக்கு. திரிஜகன் நியாமகா படிக்கிறளா? त्रिजगन् नियामकः चतुर्मुखः स एव त्वां ससर्ज सोऽपि त्वदूर्मिभिः आत्मसंशयम् अवापितो यदि विनश्यतः जगतः का कथा स्यात्? महापगे तव महात्मतां यद्यपि वेगः न वेद न हरिः नो वेदाः न वेदाः न वेद न हरिः न शङ्करो वेद तथापि पुराणमुखात् कियत् अहं गृहीतवान्. अतः भवत्याः प्रवाह अवतरणम् अधिकृत्य न प्रतिवक्तुम् उत्सहे. परन्तु अम्ब दयोर्मयः ते त्रिशो मयि पतन्तु किञ्चिदिति प्रसादये. ஸோ திரிஜகன் நியாமகா சதுர்முகா. ஸோ இது வந்து வெரி டிபிக்கல் ஆஃப் ஹவு எ தமிழ் பர்சன் நம்ம பேசுகிற மாதிரியே இருக்கும் அவர் எழுதுறதும் இந்த நீலகண்ட தீட்சிதருது இல்லை. ஸோ 3 உலகத்தையும் ஆட்டி படைக்கிறவர் சதுர்முக பிரம்மா. சயேவ துவாம் சசர்ஜ, அவர் தான் ஒன்றை படைச்சர். சோ அப்பி அவரே त्वदूर्मिभिः आत्मसंशयम् अवापितः. अवापितःங்கிறச்சு ஆபிதஹாங்கிறச்சு அவாப்னோதி, அவாப்னோதி க்தப்பிரத்யயம். அவாப்னோதி இல்லை, இது நிஜந்தம் போட்டு மேலே க்தப்பிரத்யயம் போடுறார் அவாபிதஹாங்கிறதுக்கு. ஸோ அவரே உன்னுடைய அலைகள்னால தான் இருப்போமா மாட்டோமாங்கிற ஒரு சந்தேகத்துக்கு தள்ளப்பட்டார். அப்படி இருக்கும் பொழுது இந்த அழிவோடு இருக்கக்கூடிய இந்த ஜெகத்தை பற்றி நான் என்னன்னு சொல்கிறது? எப்போ வேணாலும் நிமிஷமாக அழிஞ்சுடுறதோ இல்லையோ ஜெகத்துங்கிறது. உங்களுக்கு பிரம்மாவனுடைய ஒரு 100 வருஷ காலத்தில் அவர் தூங்கரிச்சே ஒரு பிரளயம், திருப்பி எழுந்துக்கரிச்சே உற்பத்தி ஆகுது. அப்படி தினம் ஒரு கல்பம் ஏற்படுறதுங்கிறோம் பிரம்மாவனுடைய 100 வருஷத்துக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க. ஸோ அப்பி அந்த பிரம்மா ஒன்ன படைச்சவர், அந்த பிரம்மாவே உன்னுடைய அலைகளினால் துவதூர்மிபிகி ஆத்ம சம்சயம் அவாபிதா, ஆத்ம விஷயே சம்சயம். ஸோ சப்தமி, அந்த விஷய சப்தமி போட்டுக்கலாம் அந்த இடத்துல ஆக்சுவலி. ஸோ ஒரு மாதிரி ஆத்ம சம்சயம் இல்லைன்னா ஆத்மனஹா சம்சயம், தான் இருப்போமா மாட்டோமாங்கிற ஒரு சந்தேகத்துக்கு தள்ளப்பட்டுட்டார்னு இருக்கையில் எதி தர்ஹி வினஷ்யதா ஜெகதா, இந்த நாசத்தோடு வினஷ்யன்னு வர்த்தத்தேன்னு அர்த்தம். ஸோ தெர் இஸ் அ கண்டினியூஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஃபார் திஸ் வேர்ல்டு. அப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பற்றி நான் என்னன்னு சொல்கிறது? நீ வந்து நிமிஷமாக அழிச்சுடுவ எனக்கு. ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கிரேட்னஸ்ங்கிற. ஹே மகாபகே, பெரிய ஒரு நதியே, ஆபகா நதி. ஸோ மகாபகே தவ மகாத்மதாம் எத்யபி வேதாகான வேத. பிரம்மாவுக்கு தெரியாமல் இருக்கலாம் உன்னுடைய கிரேட்னஸ் மகாத்மதா. ந ஹரிஹி, விஷ்ணுவுக்கும் தெரியாது. ந சங்கரஹா வேத, அவருக்கும் தெரியாது. ததாபி என எத்யபி ததாபி போடுறதுனால நமக்கு வந்து அந்த தண்டத்தை எடுத்துடலாம் அந்த இடத்துல. ஸோ எத்யபி திரிமூர்த்திகளுக்கும் அது தெரியாமல் இருந்தால் கூட ததாபி புராண முகாத்து, புராண கதையெல்லாம் கேட்டு கேட்டு கியத் அகம் கிரகித்தவான், நான் கொஞ்சம் எடுத்துட்டு இருக்கேன் அந்த மகிமையை. கியத் எவ்வளவோ நான் வந்து மகிமை, உன்னுடைய மகிமையை பற்றி நான் புரிஞ்சுட்டு இருக்கேன். பிரம்மாவுக்கு தெரியாதா இருக்கும், இல்லை இவருக்கு தெரியாதா இருக்கும், விஷ்ணுவுக்கு
சிவனுக்கெல்லாம் தெரியாதா இருக்கும். ஆகையினால அத்தः பவத்யாः பிரவாக அவதரணம் அதிகிருத்திய பிரதிவக்தும் ந உத்ஸகே. உன்னோட பிரவாகத்தினுடைய இறக்கம், அவதரணம்னா அது த டிசென்ட் ஆஃப் யுவர் ஃப்ளோ இருக்கு, அதை பற்றி நான் வந்து பேசுறதுக்கு இங்கே வரல. ஐ எம் நாட் ஈவன் மேக்கிங் அன் அட்டெம்ப்ட், அவ்வளோதான். பிரதிவக்தும் ந உத்ஸகே, ஒரு உற்சாகம் கூட பண்ண போகிறதில்ல. பரந்து ஆனால் எதை பற்றி பேச போகிறேன்னா, உங்ககிட்ட தயான்னு ஒன்று இருக்கோ இல்லையோ, அந்த தயையோடு இருக்கக்கூடிய தயை எனும் அலைகளை கொண்ட திருஷா. ஸோ தயா ஏவ ஊர்மயா தயோர்மயா, தயோர்மி அப்படி அப்படி இல்லை, தயா இதி ஊர்மயா ஏஷாம் யாசாம் தாஹ திருஷா, அதுக்கு போகிறது. ஸோ உன்னுடைய பார்வைகள் எப்படின்னா, தயை எனும் ஒரு கிருபையை வந்து அலைகளாக கொண்டிருப்பது உன்னுடைய பார்வைகள். அப்பேற்பட்ட அந்த தயை கூர்ந்த பார்வைகளானது மயி பதந்து இது கிஞ்சித், கொஞ்சம் என் மேலே விழட்டும் அப்படின்னு பிரசாதையே, ஐ ஆம் ப்ளீஸிங் யூ, உனக்கு பிரசாத குணம் ஏற்படும்படியாக நான் செய்கிறேன். காசல் ஃபார்ம் இங்க. ஸோ பிரசாதையே, நான் உன்னை சந்தோஷப்படுத்த ட்ரை பண்ணுறேன். இதில் வரும் சௌந்தர்யலஹரியில், உனக்கு ஒரு ஹானியும் கிடையாது. திருஷா திராகியஸ்யா தரதலித நீலோத்பல ஒரு சாம்பர் தவியாம்சம் தீனம் ஸ்னபய கிருபையா மாமபி சிவே. என்னையும் நீ வந்து உன்னுடைய கண் பார்வையால் பாரு. ஏன்னா இப்போ சந்திர ஒளி இருக்கு, அது காட்டில் ஒளி வந்தா என்ன, மாளிகையில் ஒளி வந்தா என்ன, ரெண்டு ஒன்று தானே. அந்த சந்திரன் சந்திரனுக்கு எந்த ஒரு ஹானியும் கிடையாதோ இல்லையோ, அந்த மாதிரி நீ எங்கெங்கெல்லாமோ நீ கிருப்பையை காமிக்கிற, எங்கிட்டையும் செத்த காமிச்சேன்னா உனக்கு என்ன பிரச்சனை வந்துடும் போகிறதும்பர் அம்பாள்கிட்ட. அது மாதிரி இங்கே வந்து நீ உன் பிரபாகத்தை பற்றி எனக்கு தெரியும், நான் அதை பற்றி பேசணுங்கிற அவசியம் இல்லை, உன்னோட தயகூர்ந்த பார்வை என் மேலே படட்டுமே அப்படின்னு நான் ஒன்று சந்தோஷப்படுத்துகிறேன். வினஷ்யதः ஜாதா வந்து சத்ரு ஷஷ்டி, ரைட்? Yes. அது வந்து ஏற்கனவே அழிஞ்சுன்னு இருக்கு, இப்போ காலங்காலமா அழிஞ்சுன்னு இருக்கு, இப்போ இன்னும் புதுசா இன்னும் எக்கச்சக்கமா அழிய போறது அந்த மாதிரி. ஆமா, அதே மாதிரி. ஸோ வினஷ்யன்னுங்கிறச்சு இட் இஸ் அ கண்டினியூவஸ் ப்ராசஸ் இந்த உலகத்துக்கு. இன்னைக்கு பிரம்மா அண்ட் கங்கையை பத்தி தானே அவ பேசிட்டு இருக்கார். ஸோ திவ்ய ஒரு கண்ணோட்டத்திலேருந்து பார்க்கும் பொழுது இந்த உலகம் தினம் தினம் அழிஞ்சு உற்பத்தி ஆகுது, அப்படித்தானே இல்லையா? அது சொல்றேன். கரெக்ட். மேல एवं प्रसाद्यमाना सा भगीरथाय प्रससाद, परं स्वयात्रा नोपपद्यते इदानीम् इत्येव चिन्तयन्ती जगाद। वत्स, यदि मे प्रतिप्रयाणं न ते रोचते, भवत्कृते मया अनेन रूपेण रसातलं प्रवेक्ष्यते. ஸோ ஏவம் பிரசாத்தியமான, இவ்வாறு பிரார்த்தனை செய்யப்பட்டவள் அல்லது ஒரு சந்தோஷப்படுத்தப்பட்டவள் அந்த சா கங்கா குட்டிலா பகீரதாய பிரசசாத, பகீரதன் விஷயத்தில் பகீரதனை குறித்து அவளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. பகீரதம் வரம் தாத்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு துமுன் வரணுமோ இல்லையோ அந்த இடத்துல, இல்லையா? ஆர் பகீரதனை குறித்து பகீரதார்த்தே அப்படி போடலாம். தாதர்த்திய சதுர்த்தி வந்துக்கலாம் அந்த இடத்துல, இல்லைன்னா. ஸோ பகீரதனுக்கு ஒரு நன்மை செய்யணுங்கிறதுக்காக அவ வந்து சந்தோஷம் அடைஞ்சாள். பரன் ஸ்வ யாத்ரா நோபபத்தியதே இதானீம் இத்யேவ சிந்தயந்தி ஜகாத. ஆனா தன்னுடைய யாத்ரான அந்த ஒரு ஜேர்னி, பிரவாக ரூபமான தன்னுடைய ஒரு ஜேர்னிங்கிறது ந உபபத்தியதே, ஒட்டி வராது இப்போ அப்படிங்கிறதையே அவன் மனசுல வந்து நினைச்சுட்டு என்ன பேசுறான்னா, குழந்தை வத்ச எதிமே பிரதிப்பிரயாணம் ந தே ரோச்சதே. பிரதிப்பிரயாணம்னா நான் திரும்பி போறது உனக்கு பிடிக்கல என்ன, இஃப் யூ நான் அதாவது அவ ஷீ ஹஸ் கிவன் ஹர் கேஸ் இல்லையா. நான் வந்தேன்னா உலகமே அழிஞ்சிடும், உன்னோட பித்திருக்களை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக உலகமே ஒரு சுழல்ல இருந்துட முடியுமா அப்படின்லாம் கேட்டா அவ. அதனால இல்லை இல்லை நீ திரும்பி போகக்கூடாது, எனக்கு கொஞ்சம் தய காமிங்கிறார். அப்போ யூ டோன்ட் வாண்ட் மீ டு கோ பேக் இல்லையா. ஸோ மே பிரதிப்பிரயாணம் ந தே ரோச்சதே எதி, ஒருவேளை உனக்கு பிடிக்கலன்னா பவத் கிருத்தே, உனக்காக நான் என்ன பண்றேன்னா மயா அனேன ரூபேண ரசாதலம் பிரவேக்ஷியதே, இந்த ஒரு ஸ்திரீ ரூபத்தினாலேயே இதை கொண்டே ரசாதலம் பாதாளத்திற்கு நான் நுழைவேன். பரவாயில்லையா உனக்குன்னு கேட்டுக்கிறா.
பகீரதா. मातः पूर्वेषां जलाञ्जलीन् कथं प्रदास्यामि प्रवाहरूपं परिहृत्य नीतया भवत्या तपस्यतो मे किं फलमस्ति ஆ, இப்போ என்னோட பித்ருக்களுக்கு ஜல அஞ்சலினா கொடுக்கணும்னு நினைச்சேன். ஸ்திரீ ரூபமா நீ வந்தேன்னா என்ன பிரயோஜனம்? ஸோ ஜலம் விட்டு அந்த பஸ்மத்தை வந்து பஸ்மத்தை கரைக்கிறதுங்கிறது இருக்கும் இல்லையா, சஞ்சயனம் பண்றது. அதுக்காக எனக்கு ஜலம் வேணும்னு நான் பார்க்கறேன். கதம் ஜல அஞ்சலிம் தாஸ்யாமி, நான் எப்படி கொடுப்பேன்? பிரவாக ரூபம் பரிஹிருத்திய, உன்னுடைய பிரவாக ரூபத்தை விட்டுட்டு நீ வந்து நீதையா பவத்யா, இந்த ஸ்திரீ ரூபத்துல அழைத்து செல்லப்பட்ட உன்னால் இப்ப என்ன ஆட போறது? தபஸ்யதா மே கிம் பலம் அஸ்தி, தபஸ் செய்கின்றவனான எனக்கு என்ன பலன் ஏற்பட போறது? உன்னை இப்படி நான் இஷன் போனேன்னா நதி ரூபமா தானே எனக்கு நீ வரணும். அதுக்காக சொல்றேன். ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆ. अये यदि तव तथाग्रहः अमरावतीं गतां गङ्गां गृहाण सा किल लक्ष्मीदयितस्य त्रिविक्रमरूपस्य अङ्घ्रिताडनेन प्रभिन्नात् विद्यदण्डात् परिसृता सापि गां गता गङ्गा एव भवेत्. இங்க வந்து தன்னை வந்து தன்னுடைய இன்னொரு அவதாரத்தை இங்க சொல்றாவ. அதாவது ஸ்ரீ கங்காவாக ரூபம் இல்லாம ஜல நதி ரூபம் இருக்கிறது நதி ரூபமாகவே இருக்கிற அந்த கங்கைய சொல்றா. ஆனா இந்த கங்கை தான் வந்து அதனுடைய மகிமையோட இருக்கக்கூடிய கங்கை கீழே வந்தாதான் நமக்கு. அது வந்து சும்மா விஷ்ணு வந்து வாமனாவதாரத்துல உற்பத்தி செய்த அது ஒரு ஜலம் அப்படிங்கறதுனால அங்க ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடிய நதியை பத்தி இங்க பேசுறா. அவளுடைய அவதாரமே தான். ஓகே, ஸோ எதி தவ ததா ஆக்ரஹா, உனக்கு அப்படி ஒரு ஆக்ரகம் இருந்தது. ஆக்ரகம்னாலே ஒரு ஹட்டாத்து, ஒரு பிடிவாதம். அப்படி உனக்கு ஒரு பிடிவாதம் இருந்ததுன்னா அமராவதியும் கதாம் கங்காம் கிரகாண, ஸ்வர்க்க புரியில இருக்கக்கூடிய அந்த அமராவதியில இருக்கிற கங்கையை நீ அழிச்சுண்டு போ. சாக்கில அவ எப்படி வந்தான்னா, உற்பத்தியானது எப்படின்னா விஷ்ணுபாத சுதாதேவின்னு இருக்கு. லக்ஷ்மி தயிதஸ்ய திரிவிக்ரம ரூபஸ்ய அங்கிரி தாடனேன, லக்ஷ்மி தயிதன் லக்ஷ்மியினுடைய கணவனான திரிவிக்ரமன் வாமனாவதாரம், லக்ஷ்மியினுடைய கணவன் விஷ்ணு திரிவிக்ரம ரூபஸ்ய வாமன ரூபம் எடுத்த பொழுது அந்த அவதாரத்தில் அங்கிரி தாடனேன தன்னுடைய காலால் அவர் வந்து உதச்ச பொழுது என்னாச்சு? பிரபின்னாத்து வித்யண்டாத்து, விதினாலே பிரம்மா. ஸோ பிரம்மாண்டம்னு எடுத்துக்கணும் அந்த இடத்துல. அங்க பிரம்மாண்டம் வந்து மேல எக்ஷெல் மாதிரி இருக்கு. அந்த எக்ஷெல்ல ஒரு தொலை விழுந்தது. முதல்ல பிருத்திவி ஆவரணம், அதுக்கப்புறம் வெளியில வந்து ஜலம் ஆவரணம். ஸோ பிருத்திவி, அப்பு, தேஜோ, வாயு, ஆகாசம், அதுக்கப்புறம் மகத்து, அப்புறம் பிரகிருதி. இப்படிதான் 7 ஆவரணங்கள் கொண்டு இருக்கு இந்த பிரம்மாண்டம்னு நம்ம சொல்றோம். அப்போ இதே நீலகண்ட தீட்சிதர் வந்து இந்த சிவலீலார்ணவத்துல சொல்லும் பொழுது எப்படின்னா, அந்த பொற்றாமரை குளத்துக்காக அவர் வந்து சூலத்தை போட்டு குத்தரிச்சே ஜலம் வேணும்னு பக்தர்கள்லாம் கேட்கும் பொழுது கீழே அடித்தளத்தை வந்து பொத்துண்டு அது வழியா குபுகுபுன்னு அந்த ஆவரண ஜலம் வெளில வந்துதான். தெர் இஸ் அ வாட்டர் கவரிங் அவுட் சைட் திஸ் பிரம்மாண்டம்னு பேரு. அந்த வாட்டர் வெளியில வந்ததும்பர். அப்போ ஒரு அழகா ஒண்ணு சொல்லுவார், அடாடா என்ன ஜம்முன்னு வருதே தண்ணின்னுட்டு அப்படி குனிஞ்சு பார்த்தாராம் பரமேஸ்வரன். தலையில இருக்கிற கங்கையும் அதோட சேர்ந்துதான். அதனால அவங்களுக்கு சேர்ந்துருத்தோம். ஸோ எக்கச்சக்க பாவனமா இருந்தது அந்த பொற்றாமரை குளமும் பேர். அது மாதிரி ஒரு வேடிக்கையா சொல்லுவார் இவர். இங்க திரிவிக்ரம அவதாரம் பொழுது அந்த கட்ட விரல் போய் மேல அடிச்சுது. ஸோ அங்கிரி தாடனேன காலனுடைய அடித்தல்னால பிரபின்னாத்து பிளந்த வித்யண்டாத்து பிரம்மாண்டத்தில் இருந்து பரிஸ்ருதா ஒழுகினவள், பிரவகித்தவள் இல்ல, பிரவகிதாங்கல்ல, பரிஸ்ருதா. ஸ்ருனாலே டு ஊஸ் அவுட். அப்படி வெளிவந்த அந்த கங்கையை போய் நீ பாரு. ஏன்னா காம் கதா கங்கா பவேத், அவளும் வந்து உனக்கு கங்காவாக இருப்போ அப்படிங்கிறா. பூமிக்கு வந்தவள் அப்படிங்கறதுனால அவளுக்கும் அந்த பேர் உண்டு. சோ நீ அவளை போய் கேளுங்கிறா. मातः पातुम् अम्बो न भवतीम् अर्थये, परः सहस्राः सिन्धवः भुवि सन्ति, न दिव्यम् अम्बु प्रार्थये, ननु वृष्टयः सन्ति, परं तव पावनं पयो लिप्से. வேற நான் குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டேன்னா
இப்ப நியாயம் இருக்கு. ஆனா நான் உன்னை குடிக்கிறதுக்காக தண்ணி கேட்கல. பாத்தும் அம்பஹ பவதீம் ந அர்த்தையே. ஐ எம் நாட் ஆஸ்கிங் ஃபார் வாட்டர் டு ட்ரிங்க். அப்படி வேணும்னா பரசஹசிராக இதை வந்து சேர்த்து எடுத்துட்டுருணும். அதாவது சேர்த்துன்னா ஒரே வேர்டா நான் சொல்லலை. பரசஹசிராகனா 1000க்கும் மேற்பட்ட சிண்டவகா நதிகள் புவி சந்தி பூமியில் இருக்கின்றன. ந திவ்யம் அம்பு பிரார்த்தையே. பூமியில நான் உங்ககிட்ட வந்து திவ்யமான அப்படியே விஷ்ணு வந்து இடிச்சு மேல இருந்து வெளியில வர அந்த ஒரு ஜலத்தை நான் கேட்கல. திவ்யமான ஜலம் வேணும்னா நிறைய மழை பொழியறது, அதை வச்சே நான் கரை சேர்த்துக்கலாம், எனக்கு அதுவும் தேவையில்லை. நானும் விருஷ்டயா சந்தி மழைகள் தான் இருக்கே, பரவாயில்லையே. பரம். ஆனா நான் கேட்கறது என்ன, தவ பாவனம் பயகா லிப்சே லப்தும் இச்சாமி. லிப்ஸே ஏற்கனவே அந்த விருஷ்டிலேருந்து வர தண்ணிலாம் வந்து பாத்தாளத்துக்கு போய் சேராது. அதெல்லாம் அந்த மழை பெஞ்ச தண்ணிலாம் போனா சாகுற அந்த இங்க புத்திரர்களுக்கு புடிச்சு எடுத்துட்டு போலாமோ இல்லையோ, சத்கதி ஏற்படாது. அப்படி இல்ல புடிச்சு எடுத்துட்டு போலாமோ இல்லையோ வேணும்னா. ஆ திவ்யமான அம்புன்னு வேணும்னா நான் வந்து மழை இருக்கு, மழைய வந்து எப்படியாவது தோண்டி கிண்டி கீழே போகணுங்கிற மாதிரி பண்ணி எல்லாம் பண்ணலாமோ இல்லையோ. அது இல்லை, எனக்கு வேண்டாங்க. வெறும் ஜலம் வேணும்னா குடிக்கிறதுக்கு நிறைய நதி இருக்கு, அதையும் எடுத்துக்கலாம். பட் தட் இஸ் நாட் மை பர்பஸ் ஹியருங்கிற. உன்னுடைய பவித்திரமான ஜலம் தான் எனக்கு அடையணும்னு ஆசைப்படுறேன். வத்ச தர்ஹி ஏவம் குரு யாஹி பூதலம் கிருஹான பஸ்மானி உபயாஹி மாம் புனः விதாத்துஹு ஆலயம் மம அன்வக் ஆகச்ச தத்தோ மஜ்ஜலைஹி மனோரதம் சாதய. ஸோ அவ பிறந்தப்போ, அதாவது அந்த குட்டிலாவாக பிறந்தப்போ அங்க ஜலரூபமா நீ போன்னு பிரம்மா சபிச்சார். சபிச்ச உடனே அவ அப்படியே இதை முழுக பார்த்த, சத்தியலோகத்தையே முழுகடிக்க பார்த்தா. அப்போ பிரம்மா என்ன பண்ணாருன்னா ஆகமங்கள்னால ஒரு ஆவரணம் போட்டு அவளை வந்து நீ ஆகாசத்துல இரு, இந்த சத்தியலோகத்துக்கு வராதன்னு சொல்லி தடுத்தார் இல்லையா. ஸோ அப்போ பிரம்மாவனுடைய உலகத்துக்கு பக்கத்துல தான் அவளுடைய ஜலரூபமான பிரவாகம் இருக்கு. அதுக்கு அதை மனசுல ஞாபகம் வச்சுக்கணும் இந்த இடத்துல. அப்ப என்ன சொல்றா, தரி ஏவம் குரு, சரி ஒண்ணு பண்ணு, இப்படி பண்ணு. யாகி பூதலம், கீழே போ, பூமிக்கு போ. கிரகாண பஸ்மானி, பஸ்மத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கோ, கலெக்ட் பண்ணிக்கோ. உபயாகி மாம் புனகா, என்கிட்டக்க வா. நான் வந்து பிரம்மலோகத்துக்கு நான் போறேன். விதாத்துஹு ஆலயம் மம அன்வக்கு ஆகச்ச. மம அன்வக்குன்னா பశ్చాத், எனக்கு பின்னாடி இந்த பிரம்மாவனுடைய லோகத்துக்கு நீனும் வா, ஆகச்ச. ததஹா பிறகு மது ஜலைஹி மம ஜலைஹி, என்னுடைய ஜலங்களை வைத்து உன்னுடைய ஆசையை பூர்த்தி பண்ணிக்கோ. அவ்வளவுதானே. பயங்கர நெகோசியேஷன். மாதः பிதாமகானாं கபிலஸ்ய अपराधात् जातं येनः अपनेतुम् इच्छामि तत् कर्म भूमौ भूतले एव साधयितुं शक्यते. अकर्मभूमौ सत्यलोके तावकं पयः अधिगत्य किं मया प्रतिपद्यताम्. இவரும் சளைச்சவர் இல்ல பகீரதன். அதாவது இதெல்லாம் வந்து நீலகண்ட தீட்சிதரோட ஒரு ஆர்கியூமெண்டேட்டிவ் நேச்சருங்கிறத யோசிக்கணும் இல்லையா. இந்த மாதிரி கான்வர்சேஷன் உங்களுக்கு பெருசா எங்க நடந்தது புராணத்துல இல்ல, அதெல்லாம் இல்ல. இவருடைய ஒரு ஒரு வாக்சாத்துரியம் அந்த இடத்துல. பிதாமகானாம் கபிலஸ்ய அபராதாத்து, கபிலஸ்ய அபராதாத்து, கபில மகர்ஷிக்கு செய்த ஒரு அபராதம் காரணமாக பிதாமகானாம் ஜாத்தம் ஏனஹா, ஏனஹா பாபம், என்னுடைய பித்திருக்களுக்கு கொள்ளு தாத்தா வாட் எவர் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த பாபத்தை போக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால அது கர்ம பூமியில தான் நடக்கும். ஏன்னா அகர்ம பூமிங்கிறது சத்தியலோகம். சத்தியலோகத்துல என்னன்னா உபாசனையினால அடைய பெறுகின்ற லோகங்கள். புண்ணியம் இருக்குன்னா புண்ணியம் பேலன்ஸை கழிக்கிறதுக்கு நம்ம சொர்க்கத்துல போய் உட்காரணும். பாபம் பேலன்ஸை கழிக்கணும்னா நரகத்துல போய் உட்காரணும். அங்க போய் நம்ம செய்யற செயல் எதுவுமே நமக்கு வந்து மேல பாபத்தையோ புண்ணியத்தையோ நமக்கு வந்து இட் வில் நாட் இன்க்ரீஸ். ரெண்டுத்தையும் குறைக்கணும்னா பூமியில தான் உட்காரணும். ஏன்னா இதுக்குதான் கர்ம பூமின்னு பேரு. தத் கர்ம பூமௌ பூதலே ஏவ, பூலோகத்துல தான் சாதித்தும் சக்கியத்தை, அந்த பாபத்தை போக்குவதுங்கிறது பூமியில தான் சாதிக்க முடியும். அகர்ம பூமௌ சத்தியலோகே. சரியா. சோ தாவகம் பயக அதிகத்திய, கர்மபூமி இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த சத்தியலோகத்துல போய் உன்னுடைய ஜலத்தை எடுத்துண்டு கிம்மயா பிரதிபத்தியதாம், வாட் கேன் ஐ டூ, பிரதிபாதயத்தின்னா கிம்மயா குறியதாம்,
கிரியதாம். ம். पितामहानां कपिलस्य अपराधः जातं 2 षष्टि पितामहानाम् अपराधः ஓகே கபிலஸ்ய அபராதாத்னு வேற வருது அது ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா அது இருக்கு எப்படி ஒண்ணுன்னா கபிலஸ்ய அபராதாத் அப்படின்னா கபிலரை குறித்துன்னு இங்க வந்து சேஷ சிருஷ்டியா எடுத்துக்கோங்க. வேற நாட் ஏதானு போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் வேற விபக்தி வந்திருக்கலாம் நான் இருந்த கபில விஷயே அபராதாத்துன்னு போட்டிருப்பேன். த ப்ராப்ளம் ப்ராபப்ளி அதில் வந்து கங்காவதரணம் ஒரிஜினல் அவர் எப்படி போட்டிருக்காருங்கிறதுனால இவரும் அதே அடாப்ட் பண்ணிட்டு இருப்பார். இங்கே பார்த்தேன்னா இதம் து சித்தம் ஹிமசைலனம் இல்லை விசாரயாமோ எதி கர்ம அமும் புமாம்சம் பரிஹிருத்திய கோபரஹ. இதெல்லாம் ந வக்துமீஷே கிரம் இதுக்கு மேல அகர்ம பூமௌ அதிகத்தியதாவகம் பயः கிமம்ப பிரதிபத்தியதாம் கதஞ்சிதேனஹ கபிலாபராதஜம் அப்படிங்கிறத அவர் கபிலஸ்ய அபராதாத்து ஜாத்தம்ங்கிறத போட்டிருக்கார். இவர் வந்து ரொம்ப கிளியரா இங்க இருக்கிற வார்த்தைகளை தான் எடுத்துட்டு இருக்கார், வேற எதையும் எடுக்கல. ஸோ கபிலஸ்ய அபராதாத்து இப்படி இப்படி நம்ம வந்து வி ஹாவ் டு இதை கொண்டு போய் இங்கே போட்டுட்டோம்னா இட் மே பி ஈவன் பெட்டர் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ கபிலஸ்ய அபராதாத் ஜாத்தம் பிதாமகானாம் ஏனஹா அபநேத்தும் இச்சாமி அப்படின்னு போட்டுக்கோங்க. கரெக்ட் அயே अये त्वं वृद्धसेवया सुशिक्षितः श्रुतिस्मृतिभ्याम् उपदर्शिते पथि बलात् माम् अकर्मभूमौ अहिराजवेश्मनि वा विकृष्य किं विदित्ससे. பாரு உனக்கு வந்து ஸோ அவன் என்ன சொல்ல வர்றாருன்னா கர்ம பூமியில தான் நான் போய் சாதிக்க வேண்டிய காரியம் இது. அகர்ம பூமியில உன்னோட ஜலத்தை வச்சுட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் என்ன சாதிக்க முடியும்? அவன் சொல்றது பாரு, நீ சுசிக்ஷிதா எதுல ஸ்ருதி ஸ்மிருதிபியாம் உபதர்சித்தே பதி ஸ்ருதிகள்லையும் ஸ்மிருதிகள்னாலையும் காண்பிக்கப்பட்ட மார்க்கத்துல விருத்த சேவையா சுசிக்ஷிதா துவம், உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குப்பா. அதாவது கங்கைக்கே வந்து இங்க பாடம் போட்டுற மாதிரி தானே இருக்கு. இன்னும் உனக்கு இது கூட தெரியாதா? கர்ம பூமியில இல்லாத அகர்ம பூமியில போய் என்னை வந்து பாபத்தை போக்க சொல்றியே அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு. நீ ரொம்ப படிச்சவனா இருக்கியே, எல்லாம் விருத்த சேவையா வயசானவர்கள் எல்லாம் சேவை பண்ணி ஸ்ருதி ஸ்மிருதியிலிருந்து காண்பிச்ச அந்த பாதையில சுசிக்ஷிதா நன்னா தான் நீ வந்து இது பண்ணியிருக்க. என்ன பலாத்காரமா எங்க வேணுமோ ஏஷண்டு போயே, எதுக்காக இப்படி வந்து அகர்ம பூமோ அஹி ராஜ வேஷ்மனிவா விக்ருஷ்ய கிம் விதித்சசே, கர்மபூமி இல்லாத இடத்திலேயோ அல்லது பாதாள லோகத்திலேயோ அஹி ராஜ வேஷ்மனி அந்த இவர் இருக்காரு பாம்பு ராஜா, பாம்பு லோகம்ங்கிறது ரசாதலம், அந்த ரசாலத்தலத்துக்கோ என்னை பிடிச்சி பலாத்காரமாக இழுத்துண்டு போறதுனால கிம் விதித்சசே கிம் விதாத்தும் இச்சசே இச்சசி இல்லையா? ஸோ நீ என்ன செய்யணும்னு ஆசைப்படுற, என்ன இப்படி இங்கேயும் அங்கேயும் அலக்கழிச்சு இங்கே अम्ब त्वद् उक्तिधारया समम् उत्तरोत्तरं वक्तुं न ईशे गुरोर्निर्देशः तथा मम स दुरत्यजः कुतः तं दुस्त्यजः ओके दुस्त्यजः कुतः तम् उत्सादयितुं प्रवर्तसे. சரண்டர் ஆயிடுறான். அதாவது பாருமா, உன்னுடைய பேச்சோட நான் வந்து சரிசமமா உத்தரோத்தரம் பேச்சு பதில் கொடுத்து கொடுத்து என்னால முடியாது, பேச முடியாது, போட்டி போட முடியாது. துவத் உக்தி தாரையா சமம், உன்னுடைய பேச்சினுடைய தாரை இருக்கே அந்த ஃப்ளோ ஆஃப் ஸ்பீச்சோட கூட உத்தரோத்தரம் மேல மேல பதில் கூறுவதற்கு வக்தும் ந ஈஷே ந சக்னோமி, ஐ எம் அனேபிள் டு டூ திஸ் ஃபர்தர் தி ஆர்குமெண்ட் வித் யூ. குரோஹோ நிதேஷா, இப்ப கையை கூப்பிட்டானோ இல்லையோ, கை தூக்கியாச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து சரண்டர் தானே. ஸோ குருவனுடைய ஆதேசம் ததா மம சஹா துஸ்தியஜா, சஹாங்கர்ச்சே குரோர் நிதேஷா துஸ்தியஜா, இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் மீ டு லெட் கோ அபேண்டன் இது ஆர்டர்ஸ் ஆஃப் மை குரு. கூத்தகா எதுக்காக நீ என்னை வந்து தப்பான வழியில போக தள்ளுற அப்படிங்கிற. தம் உற்சாதயித்தும் பிரவர்த்தசே, பிரவர்த்தசே நீ வந்து தம்ங்கிறச்சு குரு உபதேசம்,
குரு உபதேசத்தை உற்சாதயித்தும் அதிக்கிரமித்தும் அதை தாண்டுவதற்கு நீ என்ன தூண்டுறியே, ஏம்மா இப்படி தோன்ற அப்படின்னு கேட்கிறேன். ம். न ईशे न शक्नोमि இது வந்து அதோட वत्स மீனிங் போட்டிருக்காரு அந்த இடத்துல. वत्स यदि गुरुशासनं त्वया अलङ्घ्यं मम भूमौ अवतारणे यतस्व तावत् स्मृता स्मृता सन्निदधामि. அதாவது சாநித்தியத்தை கொடுக்கறேங்கிறா. எதி குரு சாசனம் துவயா அலங்கியம், ஒருவேளை குருவனுடைய ஆணையை நீ வந்து மீற முடியாதுன்னு உனக்கு தோணித்துன்னா, மம பூமௌ அவதாரணே, என்ன பூமியில இறக்கிறதுக்கு நீ பிரயத்தனம் பண்ணு இல்லையா, பகீரத பிரயத்னம் அதுதான். யதஸ்வ தாவது அந்த சமயத்துல நினைக்க 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 ஒருவேளை சன்னிததாமிங்கிறச்சு ஐ வில் ப்ராபப்ளி பி ப்ரெசன்ட் இன் யூ அப்படின்னு அர்த்தம். பக்கத்துல நான் வருவேன்னு நினைக்கிறேன். நினைக்க நினைக்க வந்து நமக்கு காட்சி அளிப்பாங்கிறா இல்லையா, அது மாதிரி தோன்றிடுவேன். एतावत् तम् उदीर्य दिव्यनदी तिरोदधे अभ्रनद्या गिरं विचिन्तयन् आयतम् आयतं निश्वसन् प्रजेश्वरः प्रस्तुतस्य कार्यस्य सिद्धये सर्वाणि जगन्ति चेतसा जगाम. ஸோ ஏதாவத் தம் உதீரிய, இந்த அளவுக்கு பகீரதனிடம் உதீரிய கூறிவிட்டு திவ்ய நதி அவ மறைஞ்சு போயிட்டா. திரோதது அப்ரநத்யாக கிரம் விசிந்தையன்னு, அந்த ஆகாச நதியினுடைய வார்த்தைகளை அப்படியே யோசிச்சு ஆயத்தம் ஆயத்தம் நிஸ்வசன்னு, நீண்ட நீண்ட பெருமூச்சு விட்டு, ஆயத்தம்னா நீண்ட பெருமூச்சு, நிஸ்வசன்னு பிரஜேஸ்வரக அந்த பிரஜைகளுக்கு அரசனான அந்த பகீரதன் பிரஸ்துதஸ்ய காரியஸ்ய சித்தையே, ஃபார் த சக்சஸ் ஆஃப் த கான்டெக்சுவல் ஒர்க், என்ன நமக்கு நடக்கணும், கங்கையை கீழே கொண்டு வருதுங்கிற அந்த வேலை சித்தி அடைவதற்காக சர்வாணி ஜெகந்தி எல்லா உலகங்களுக்கும் சேதசா ஜகாமா மனசுனால போனான். அதாவது ஒரு நிமிஷம் மனசுல யோசிச்சு என்னடா பண்றது, இவாள்கிட்ட போய் கேட்கலாமா அவள்கிட்ட போய் கேட்கலாமா அவள்கிட்ட போய் கேட்கலாமா அப்படின்னு அவன் மனசுல சிந்தனை பண்ணிட்டே இருக்கானா. ஸோ ஹி இஸ் கோயிங் டு யார் யாரெல்லாம் பத்தி யோசிச்சாங்கிறத இப்போ வந்து தீட்சிதர் சொல்ல போறார். தேவா நாத்ர பிரபவேயுः அசுராபஷதஸ்ய கஸ்யசித் விக்ரம பிரசங்கேபி தே மூர்ச்சந்தி. தேவர்களுக்கெல்லாம் இங்க வந்து பிரபவேயுன்னு தே ஆர் நாட் கேப்பபிள். இங்க அவளுக்கு ஒரு சக்தியே கிடையாது இந்த மாதிரி கங்கையை கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா அசுர அபசதனாலே நீச்சன்னு அர்த்தம். ஒரு மட்டமான ஒரு அசுரன், எவனோ ஒருத்தன், ஊர் பேர் தெரியாத ஒரு அசுரன் எடுத்துக்கணும், இருக்கிறதுக்குள்ள லோவஸ்ட் இன் த ரங் கேட்டகரி ஆஃப் அசுராஸ். அவனுடைய விக்ரம பிரசங்கே அப்படி அவன் வந்து ஒரு போரிடுறான் அப்படிங்கிற அந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயே அவன் அப்படியே தேவர்கள்லாம் வந்து மூர்ச்சை அடைஞ்சு விழுந்துருவான். they will faint, பயந்தாங்குழி. அதனால அவனை வச்சுட்டு என்னத்த காரியம் பண்றது அப்படிங்கிறார் தேவர்களை வச்சுட்டு. சுராக்ரஜோ பிரம்மா ஜகந்தி நிர்மாதி ஏனாம் ஏவ குட்டிலாம் நதி பவேதி சஷ்டாப परं तस्याः दुर्विनयस्य उपमर्दने जराजर्जरित इव न स प्रभुः तया पुरा अभिद्रुतः भीषितश्च. இந்த தேவர்களுக்கெல்லாம் மூத்தவர் யாரு? அக்ரஜகா, மூத்தவர் பிரம்மா. அவர் தான் இந்த உலகத்தையே நிர்மாணம் செய்தார். ஜெகந்தி நிர்மாதி, நிர்மாத்தினா he is continuously creating this world. ஏனாமேவ குட்டிலாம் நதி பவ, இங்க ஓபன் கோட்ஸ், இந்த குட்டிலாங்கிற பெண்ணை நதி பவ, நீ நதியாக ஆகு அப்படின்னு சாபம் கொடுத்தவரே அவர்தான். பரம், ஆனால் அவருடைய எப்பவுமே அவர் வந்து எஸ்கேப் மெக்கானிசம் என்னன்னா பிரம்மாவுக்கு விஷவிக்ஷோபி சம்பர்த்திய ஸ்வயம் சேத்தும் அசாம்பிரதம் விடுவார். நானே வளர்த்து விட்டத்தை நான் வந்து வெட்டிடக்கூடாது, அது வந்து விஷவிருஷமா இருந்தா கூட அதனால அது இப்படிப்பா அப்படின்னு விடுவார், அவர் தப்பிச்சுடுவார் எப்பவுமே. அதனால பரம் தஸ்யாக துர்வினயஸ்ய உபமர்தனே, அவளுடைய இந்த கெட்ட செயல், அதாவது துர்வினயம்னா இன்டிசிப்ளின்டு பிஹேவியர், அதாங்க
அந்த இன்டிசிப்ளின்டு பிஹேவியரை கண்ட்ரோல் பண்றதுக்கு உபமர்தனே ஜரா ஜர்ஜரிதா இவ, அதாவது அப்படியே வெலவெலத்து போனவர் மாதிரி, மூப்புனால வெலவெலத்து போனவர். விருத்தத்வேன ஜரா விருத்த மூப்பு கேடுத்தன்மை, அதனால் ஜர்ஜரித்தன்னா அப்படியே சிதிலம். ஸோ மூப்புனால் வெலவெலத்து போனவர் போல் நச பிரபு, அவரால் அவளை வந்து கட்டுப்படுத்த முடியல. அவளுடைய அந்த ஒரு கட்டுக்கடங்காத தன்மையை உடைக்கிறதுக்கு அவரால் முடியல. தயா புறா, முன்பு அவளாலேயே அபித்ருதா, ஓட விட்டு பீஷிதா, பயமுறுத்தப்பட்டார். ஹி வாஸ் சேஸ்டு பை ஹர். ஏன்னா அவ தான் இப்போ நீ நதியா போ அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவ அப்படியே முழுகடிக்க பார்த்தா, அவருக்கு பயம் வந்துருத்து. அதுதான் நடந்தது. ஜரா ஜர்ஜரித்தன விருத்தத்வேன. ம். கிம் ஹரிஹி வியன்னதீம் சஹேத அயம் சாஹசி சஹிஷ்யதே வித்யண்ட வித்யண்ட புட்டேபி பதம் சமுக்ஷிபன் ஆவரணோதகைः நதீம் சசர்ஜ. அயம் அர்ணவோதரே சிரம் மக்னः புராணீः கிரஹ வேதாக்கியாः ஸ்வயம் ஆஹரத். ஸோ இப்போ வந்து அடுத்தது விஷ்ணுவை பற்றி பேசுகிறார். ஸோ லெட் மீ கன்சிடர் விஷ்ணு அப்படிங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். கிம் ஹரிஹி வியன் நதியும் சகேத, அவரால் இந்த வந்து ஆகாச நதியை பொறுத்துக்கொள்ள முடியுமா என்ன? அயம் சாகசி, அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். சகிஷ்யத்தை, பொறுத்துன்றுவர், சொல்ல முடியாது அப்படிங்கிறார். வித்யண்ட புட்டே அப்படி, அவருடைய மகிமையெல்லாம் இப்போ வர்ணிக்கிறான் பகீரதன். வித்யண்ட புட்டே, பிரம்மாண்ட புட்டம்னாலே ஒரு பேஸ்கெட்டுன்னு அர்த்தம், பொட்டலம். இந்த பிரம்மாண்டம்ங்கிற இந்த பொட்டலத்துல பதம் சமுக்ஷிபன்னு காலை உதச்சு இவர் என்ன பண்ணார்? சொன்ன மூலியம் முன்னாடி அந்த ஆவரண ஜலங்கள் எல்லாம் நதியாக அவர் வந்து உற்பத்தி பண்ணார். ஆவரண உதகைகி, வெளியில இருக்கக்கூடிய அந்த என்வலப்பிங் வாட்டர் இருக்கு, அந்த வாட்டர்ஸை வச்சுண்டு நதியும் சசர்ஜ, இவர் வந்து நதியை உற்பத்தி செய்தார். அர்ணவ உதரே சிரம் மக்னஹா அயம், ரொம்ப நாளைக்கு அவர் வந்து அர்ணவ சமுத்திரத்தினுடைய உள்ளேயே அவர் வந்து முழுகி இருந்து கொண்டு, புராணீகி கிரஹா வேதாக்கியாக ஸ்வயம் ஆஹரத்து, தானே அந்த பழைய பழமையான கீஹி வார்த்தைகள் இருக்கே, அதாவது வேதம் எனும் ஒரு பழமையான வார்த்தைகளை அவரே வெளிக்கொண்டு வந்தார். ஐ திங்க் அந்த பிரம்மா மூலியமாக அவர் பண்ணதா இருக்கும். வராக அவதாரம் அப்புறமா திருப்பியும் சொல்ல போறார். இங்க இல்லை, ஏதாவது தப்பு இருக்காங்கிறதுக்காக பார்க்குறேன். சஹேத கிம் நாம வியன் நதீம் ஹரிஹி சஹிஷ்யதே கிஞ்சித் அயம் து சாஹசி சசர்ஜ வித்யண்டபுட்டே யஹ பதம் சமுக்ஷிபன் ஆவரணோதகைஹி நதி அயம் ஹி மக்னஹ சிரம் அர்ணவ உதரே புரா புராணீஹி ஸ்வயம் ஆஹரத் கிரஹ. அவ்வளோதான். அவரே வந்து சமுத்திரத்துக்குள்ள இருந்துட்டு வெளியில கொண்டு வந்தார். இந்த ஹிரண்யாக்ஷன் கொன்னு வராக அவதாரமா அவர் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தார். அது ஒண்ணு. இல்லைன்னா மத்ஸ்யாவதாரத்துல மூழ்கி இருந்த வேதங்கள் எல்லாத்தையும் அவர் தான் வந்து பிரளய பயோதி ஜலே அப்படின்னு வருது இல்லையா, அந்த அந்த ஜலத்துல அவர் தான் ரெஸ்கியூ பண்ணார் வேதங்களை அப்படின்னும் இருக்கு மத்ஸ்யாவதாரத்துல. சுதாப்தி மத்ரினா நிர்மத்ய சுராணமிருதைः அத்தோஷயத். அர்ணவசோஷணே அமும் புமாம்சம் பரிஹ்ருத்ய கோ பரஹ பிரவர்த்ததாம். சத்தயோஜனாவதிः சேதுः அமும் வினா கேன மகோததௌ அபந்தி. புரா வராஹோ பூத்வா ஸ்வதம்ஷ்ட்ரயா மந்தராதிபிஹி மஹீதரைஹி சாக்கம் வசுந்தராம் அயம் அவஹத். ஓகே. ஸோ சுதாப்திம் அத்ரினா நிர்மத்திய கூர்மாவதாரத்தில் சுர அப்தி அந்த தேவர்களினுடைய சுதா அப்திம் அமிர்த கடலை அத்ரினா மந்தரமலையை வைத்து நிர்மத்திய கடைந்து சுரானு தேவர்களை அமிர்தைஹி அதோஷயத்து அமிர்தங்களினால். இந்த இடத்துல அமிர்தம்னு வெறும் அமிர்தம்னு மாத்திரம் எடுத்துக்காத, என்னென்னலாம் இந்த வஸ்துக்கள் உண்டோ அந்த வஸ்துக்களை வைத்து
அவர் வந்து தேவர்களை சந்தோஷப்படுத்தினார். அப்சர ஸ்திரீ எல்லாமே திருப்பியும் வந்ததோ இல்லையோ, அதனால எவ்ரி திங் இஸ் ஐராவதம் எல்லாமே அதை எடுத்துக்கணும். ஸோ சுதாப்திம் அமிர்தக்கடலை அல்லது பார்க்கடலை கடைந்து அத்ரினா நிர்மத்திய மலையை வைத்து கடைந்து சுரான் அமிர்தைகி அதோஷயத்து தேவர்களை சந்தோஷப்படுத்தினார். மேலும் அர்ணவ சோஷணே அமும் புமாம்சம் பரிஹிருத்திய கஹா அபரஹா பிரவர்த்ததாம். இவரை தவிர வேற யாரு இந்த இந்த பார்க்கடலை வத்த வைக்கிறதுக்கு யாரால முடியும் அப்படிங்கிறார். இவர் எப்போ பார்க்கடலை வத்த வச்சாரு தெரியல, இல்ல வெறும்ன கடலை வத்த வச்சார். இப்போ இன்னொரு அவதாரம் எடுக்கலாம். ராமாவதாரத்தை எடுக்கும் பொழுது அவர் சொல்றார், பயமுத்ராலும் இல்லையா, சமுத்திரம் சோஷயாமி பத்யாம் கச்சந்து வானராகாம்பர். நீ இப்ப எனக்கு வழிவிடலைன்னா கடலையே நான் வந்து வத்த வச்சு விடுறேன், நடந்து போகட்டும் இந்த இதெல்லாம் வானர கும்பல்லாம் அப்படின்னு இது பண்ணுவார், கோச்சுருவார். அதை வந்து மென்ஷன் பண்ற மாதிரி இருக்கு. அந்த ஒரு தைரியம் யாருக்கு இருக்க முடியும்? விஷ்ணுவுக்கு தானே இருக்கும். சோ அர்ணவ சோஷனே சமுத்திரத்தை வத்த வைப்பதில் அமும் புமாம்சம் பரிஹிருத்திய இந்த புராண புருஷனை தவிர கஹா அபரஹா பிரவர்த்ததாம் வேற யாரு அதுல முயற்சி எடுக்க முடியும்? ஹூ கேன் என்டெவர் டு டூ தட்? சத யோஜன அவதிஹி சேதுஹு 100 யோஜன தூரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜ அமும் வினா இவரை தவிர வேற யாரால சமுத்திரத்துல கட்ட முடியும்? கேன மகோததோ அபந்தி யாரால் சமுத்திரத்தில் கட்டப்பட்டது ஒரு ஒரு சேத்துவானது இதுல இருக்கு. கர்மணி பிரயோகம். புரா வராஹோ பூத்வா வராக அவதாரத்தை எடுத்துக்கொண்டு ஸ்வதம்ஷ்ட்ரயா தன்னுடைய கோரப்பல் தெத்திப்பல்லுங்கிறார் இல்லையா, அந்த தெத்திப்பல்னால கோரப்பல்னால மந்தராதிபிகி மஹீதரைஹி சாக்கம் வசுந்தராம் இந்த பூமி மலைகளோட இருக்கக்கூடிய இந்த பூமிய அப்படியே தன்னுடைய அந்த தெத்திப்பல்ல தரிச்சுட்டாரே. அப்ப என்ன எவ்வளவு பெரிய வராக அவதாரமா இருக்கணும். அதுல சொல்லுவார், இதுல பாகவதத்துல வர்ணிக்கிறச்சு, ஒரு பெரிய யானை நதிக்குள்ள பூந்து வெளியில வர்றச்சே அதனுடைய இதுல தந்தத்துல வந்து ஒரு தாமரை பூவை வச்சுட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இந்த பூமி வராக அவதாரத்தினுடைய இதுல தந்தத்துல இருந்துதான் அப்படின்னு வர்ணிப்பார். பியூட்டிஃபுல்லா இருக்கும். மேல यदि वैष्णवं कर्म विचारयामः त्रिषु विष्टपेष्वपि न किमपि असाध्यं तस्य नदी सा कीदृशी वा भवतु उपायवेदी मधुकैटबाहितः न देवताभिः न मृगैः न मानुषैः न वा आयुधैः तस्य नाशनं सम्भवि तं हिरण्यकशिपुमपि प्रतिघ्नन् ச மாயி கிம் கிம் ந சாதயேத். ஸோ எதே வைஷ்ணவம் கர்ம விசாரையாமக இந்த விஷ்ணு செஞ்ச காரியத்தை எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம் வச்சுக்கோங்களேன். திரிஷு விஷ்டபேஷு அப்படி மூவுலகத்திலுமே ந கிமபி அசாத்தியம் தஸ்ய அவருக்கு இம்பாசிபிள்ங்கிறது எதுவுமே கிடையாது விஷ்ணுவுக்கு. நதி சா கீத்ருஷி வா பவது அந்த நதி இது இந்த இடத்துல வந்து ஒரு கமா போட்டுக்கலாம். நதீசா கீத்ருஷிவா பவது அந்த நதி எப்படி எப்பேற்பட்ட நதியாவனாலும் இருந்துட்டு போட்டுமே. உபாயவேதி மதுகைட்டபாஹிதா அதாவது உபாயவேதினா கர்த்தும் அகர்த்தும் வா ஜானாதி உபாயங்கள் அறிந்தவர். நம்ம மது கைட்டபங்கிற அசுரர்களுக்கு அஹித அதாவது ஹிதமாக இல்லாதவர். மதுகைட்டபால கொன்னவர் அவர் தானே. மத்வரிஹி கைட்டபாரிஹி ரெண்டுமே அவர் தான். முதல் தேவி மகாத்மியத்துல ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வருது. அதனால நதி எப்பேற்பட்ட நதி ஆனாலும் இருந்துட்டு போட்டோம். நம்ம மதுகைட்டபால கொன்ன இந்த விஷ்ணுவுக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நன்னா தெரியும். யோசிச்சு பாரு என்னென்னலாம் கண்டிஷன்ஸ் கொடுத்தார். ந தேவதாபிகி தேவர்களால இருக்கக்கூடாது, ந மிருகைஹி மிருகன்களால கொல்லக்கூடாது, ந மானுஷைஹி மனுஷியர்களால கொல்ல கூடாது அப்படின்னு ஹிரண்யகசிபு வர வாங்கிட்டு இருக்கான். நவா ஆயுதைஹி ஆயுதத்தை யூஸ் பண்ணக்கூடாது. சோ தேவதையா இல்லாத இவர் பாதி மனுஷன் பாதி சிங்கமா வந்தார். மிருகமாவும் இல்ல பாதி சிங்கமா வந்தார். மனுஷனா பாதி வந்தார். ஆயுதம் இல்ல நகத்தினால அவர் கிழிச்சார் இல்லையா. எஸ்ய நாசனம் சம்பவி யாருடைய நாசமானது சம்பவி இந்த மாதிரி ஒரு எஸ்ய நாசனம் தேவதாபிஹி ந சம்பவி மிருகைஹி ந சம்பவி மானுஷைஹி ந சம்பவி. சம்பவினாலே சம்பவி சம்பவினோ சம்பவினா அது வந்து புல்லிங்கம். சம்பவி நாசனம் நபும்சகலிங்கத்துல இருக்கு.
யாருடைய நாசனம் சம்பவம் ஏற்பட முடியுமோ அப்படின்னு அர்த்தம். தேவதைகளினால ஏற்பட முடியாதோ, மிருகங்கள்னால யாருடைய நாசம் ஏற்படாதோ, ஆயுதங்கள்னால யாருடைய நாசம் ஏற்படாதோ, தம் ஹிரண்யகசிபும் அப்படி அந்த ஹிரண்யகசிபுவை கூட பிரதிக்னன்னு எதிர்நோக்கி கொன்னு. இது இது வந்து எனக்கு என்னமோ வாலிய குறிப்பிடுற மாதிரி இருக்கு. சைட்ல நின்றுட்டு அவர் கொல்லல, நேருக்கு நேர் சண்டை போட்டு அவர் வந்து அந்த மாயிங்கிறச்சு என்ன நீ கண்டிஷன் கொடுத்தாலும் அத்தனை கண்டிஷனையும் சால்வ் பண்ணி அவர் வந்து ஒரு சொல்யூஷன் வந்துடும், அவருக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவார். அதனால அவர் வந்து ஹீ இஸ் எ கிரேட் ஒரு மாயையை கையாள்றவர். மாயினால சீட்டரும்போம், அப்படி இல்லை, அதாவது மாயை அவர் கையில. அதனால ஹீ வில் ஃபைண்ட் எனி லூப் ஹோல்ஸ். கிம் கிம் ந சாதையது, அவரால் எதான் பயங்கர கில்லாடி, அதனால அவரால் எதை தான் சாதிக்க முடியாது. ஜலந்தரே அந்தகே திரிபுரே ஸ்மரே ச சிவஸ்ய விக்ரமः பிரதித ஏவ பரம் பாணாசுரசங்கரே தஸ்ய பராக்கிரமः क्षत इत्यपि पुराणं वदति अतो न किञ्चित् व्यवसादुम् ईष्महे कूपमण्डुकनिभा नृणां मतिः देवता तत्त्वविचारे चातुरी अन्यादृशी क्षितीशो ध्यानमास्थितः. இது வந்து க்ஷிதீஷகான்னு இருக்கணும். ஆமா, க்ஷிதீஷா தியானமாஸ்திதா. இப்ப அடுத்தது வந்து சிவனை பத்தி யோசிக்கிறார். ஜலந்தரன்னு ஒரு அசுரன், அந்தகன்னு ஒரு அசுரன், திரிபுரம் 3 புறங்களை அழிக்கும் விஷயத்துல, ஸ்மர மன்மதன் விஷயத்திலையும் சிவனுடைய விக்ரமம் வந்து சிவசிய விக்ரமஹா, அவருடைய பராக்கிரமம் பிரதிதா ஏவ ரொம்ப பிரசித்தம்தான். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த பாணாசுரனுடைய விஷயத்துல என்ன ஆயிடுத்துன்னா, பாணாசுர சங்கரே, பாணாசுரனுடைய சண்டையில் தஸ்ய பராக்கிரமஹா க்ஷதஹா, அவருடைய பராக்கிரமம் கொஞ்சம் அமுங்கி போயிடுத்து. அதாவது கிருஷ்ணன் வந்து சிவனை அந்த வரம் கொடுத்துட்டு அவர் தலையில கை வச்சா அது பஸ்மாசுரன், அது பஸ்மாசுரன். இது பாணாசுரன், இது வேற கதை. ஸோ இந்த கதை நமக்கு வந்து இப்ப தெரியணும், அப்பதான் அடுத்த பேராகிராஃப்லயும் அது புரியும் அந்த பாணாசுரன் இது. ஸோ அதனால இந்த பேராகிராஃப்ல இருந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பண்றேன். சரியா?